வணக்கம். மதுரை சித்திரை திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியாக திருத்தேரோட்டம் தற்போது மாசி வீதிகளில் நடைபெற்று வருகிறது. தேரில் அன்னை மீனாட்சியும் சுந்தரேஸ்வரரும் ஒய்யாரமாக அமர பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியில தேரை ஆயிரக்கணக்கான மக்கள் வடம் பிடித்து இழுத்து வர அசைந்தாடி வரும் தேரிடம் நாம் பார்த்து வருகிறோம். சைவத்தையும் வைணவத்தையும் இணைக்கும் விழாவாகவும் மக்களின் ஒற்றுமையும் மகிழ்ச்சியையும் வெளிப்படுத்தும் திருவிழாவாகவும் கொண்டாடப்படும் இந்த மதுரை சித்திரை திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. மதுரை மீனாட்சியம்மன் திருக்கோவில்ல மீனாட்சி அம்மன் கோவில்ல 12ஆம் தேதி மிதுன லக்கணத்துல கொடியேற்றத்துடன் இந்த சித்திரை திருவிழா துவங்கியது. கொடியேற்றம் துவங்கியதிலிருந்து 12 நாட்களும் சுவாமியும் அம்பாலும் காலை மாலை என இருவேளையும் பல்வேறு வாகனங்கள்ல வீதி விழா வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்து வருகின்றனர். சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக 19ஆம் தேதி பட்டாபிஷேகம் நடைபெற்றது. அதாவது மதுரையில பட்டத்தரசியாக முடிச்சுடி கொண்டவுடன் மதுரையிலிருந்து படையுடன் கிளம்பி ஒவ்வொரு திக்கைக்கும் சென்று மீனாட்சி அம்மன் போர் தொடுக்கக்கூடியது என்பதை குறிப்பிடும் வகையில் நிகழ்வானது 20ஆம் தேதி தெற்கு விஜயம் என்ற ஒரு நிகழ்வு நடைபெற்றது. மதுரையின் எல்லையை விரிவுபடுத்தி அரசாட்சி புரியும் நோக்கில் அஷ்டதிக்கு பாலகர்களை மீனாட்சி அம்மன் போரிடுவதுதான் இந்த திக்கு விஜயம். இந்திரன், வாயு, நெருப்பு, வருணன், யமன், குபேரனுடன் மீனாட்சி அம்மன் போரிட்டு வெல்கிறார். இந்திர விமானத்தில் ஊர்வலமாக வரும் மீனாட்சி அம்மனை அஷ்டதிக்க பாலர்களும் முதலில் வில் போர் நடத்தி வெற்றி கண்டு இறுதியில சொக்கநாதரை எதிர்கொண்டு போரிட முடியாமல் நிற்பதுதான் இந்த நிகழ்வை குறிக்கும். அதனைத் தொடர்ந்து 21ஆம் தேதி மீனாட்சி திருக்கல்யாணம், அதாவது நேற்று மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண வைபவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. தொடர்ந்து நேற்று இரவு யானை ஆனந்தராயர் பூப்பல்லாக்கிலும் 4 மாசி வீதிகளில் எழுந்தருளி அந்த எழுந்தருளிய காட்சிகளும் காண முடிந்தது. இதை மதுரை மட்டுமல்லாது சுற்றுள்ள கிராமங்கள் அண்டை மாவட்டங்களிலிருந்தும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் கோவிலில் வந்து தரிசனம் செய்தனர். இந்த சித்திரை திருவிழாவினுடைய சிகர நிகழ்ச்சியாக திருத்தேரோட்டமானது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. லட்சக்கணக்கான பக்தர்கள் அந்த தேர் வரக்கூடிய காட்சிகளை காண்கிறார்கள். ஆயிரக்கணக்கான பக்தர்களும் வடம் பிடித்து தேரை இழுத்து வருகிறார்கள். மாசி வீதிகள்ல தற்போது கீழ மாசி வீதிகள்ல அசைந்தாடி வரக்கூடிய காட்சி கண்கொள்ளா காட்சியாக அமைந்திருக்கிறது. இந்த திருத்தேரோட்டத்தை முன்னிட்டு இந்த கீழ மாசி வீதியில் உள்ள தேரடி பகுதிக்கு மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரர் பிரியாவுடையுடனும் சமேதராக கோவிலில் இருந்து அலங்கரிக்கப்பட்ட பல்லக்கில் அழைத்து வரப்பட்டனர். அம்மனுக்கும் சுவாமிக்கும் சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட பிரம்மாண்டமான பெரிய தேரில் சுந்தரேஸ்வரர் பிரியாவுடையுடன் சமேதராகவும் சிறப்பு அலங்காரத்தில் மீனாட்சி அம்மன் மற்ற ஒரு சிறிய தேரிலுமா சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளினர். இந்த திருத்தேரானது 4 மாசி வீதிகளின் வள வந்து பிற்பகல்ல அது நிலைக்கு வரும். மீனாட்சி அம்மன் சிறிய தேரிலும் பெரிய தேரில் சுந்தரேஸ்வரர் பிரியாவுடையுடன் அம்மனும் 4 மாசி வீதிகளில் வள வரக்கூடிய இந்த காட்சிகளையும் நாம் பக்தர்கள் லட்சக்கணக்கான பக்தர்கள் அந்த காட்சிகளை பார்த்து வரக்கூடிய அந்த நிகழ்வை பார்க்கிறோம். இந்த கீழமாசியில துவங்கக்கூடிய இந்த தேரோட்ட நிகழ்வுல தெற்கு மாசி வீதி, மேல மாசி வீதி, வடக்கு மாசி வீதி என 4 மாசி வீதிகளிலுமே இந்த தேர் சென்று தென்ப நிலைக்கு வந்தடையும். விண்ணை பிளக்கும் வகையில ஹரஹரா சிவசிவா என்ற பக்தி கோஷங்கள் எழுப்பியபடி தேரை வடம்பிடித்து செல்கிறார்கள். தேரோட்டம் தொடங்கும் முன்னதாக இங்குள்ள கற்பனசாமி கோவில்ல சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பெரிய தேர் புறப்பாடாகியது. அதன் தொடர்ந்து சிறிய தேரும் புறப்பாடாகியது. சுவாமி அம்மன் திருத்தேருக்கு முன்பாக அலங்கரிக்கப்பட்ட யானை முன்னே சென்று வருகிறது. அவற்றை தொடர்ந்து முதல்ல விநாயகரும், இரண்டாவதாக முருகப்பெருமானும், தொடர்ந்து நாயன்மார்கள் அமர்ந்திருக்கக்கூடிய சப்பரங்களும் வருகிறது. சுவாமியும் அம்மனின் திருத்தேரானது மதுரை நகர வீதிகள்ல அது வலம் வரக்கூடிய இந்த காட்சியானது மதியம் 12 மணிக்கு கீழமாசி அந்த வீதியில தேரடியில அடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மாசி வீதிகள்ல அசைந்தாடி வந்த இந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருத்தேரின் முன்பாக ஏராளமான சிவபக்தர்கள் தற்பொழுது அந்த அரகரா கோஷங்கள் முழங்க, தங்கு முழங்க, பல்வேறு இசைகள், அதாவது கைலாய இசைகள் உள்பட பல்வேறு இசைகள் முழங்க மீனாட்சி சுந்தரேஸ்வரர் பதிகம் பாடியபடி ஹரஹரா சிவசிவா என்ற பக்தி கோஷங்கள் எழுப்பியபடி இந்த தேரை வடம்பிடித்து இழுத்து வரக்கூடிய காட்சிகளும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் தேரை பார்த்து சுந்தரேஸ்வரர் மீனாட்சியை வணங்கியபடியும் செல்லக்கூடிய காட்சிகளை காண முடிகிறது. இது மதுரை மட்டுமல்லாது சுற்றுவட்ட கிராமங்களிலிருந்தும் அண்டை மாநிலங்களிலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்துமான பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்து அவர்கள் இந்த தரிசனத்தை, அதாவது திருத்தேரோட்டத்தை பார்த்து அவர் கண்டு பார்த்து வருகிறார்கள்.